Hi guys, welcome back to our channel. நிறைய பேர் வந்து லேக்காவோட மார்க் என்னன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே லேக்காவோட 12th மார்க் சொல்லுங்க, அவ ஃபெயில்டா இருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டீங்க. So பாஸ் ஆ ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா பாஸ் ஆ ஃபெயிலா தெரியலையே, உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம லேக்காவோட மார்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய மார்க் ஷீட் மட்டும் இருந்தா பார்த்தாது, நம்ம கூட வந்து லேக்காவும் வேணும். ஏன்னா அவன் மார்க் பத்தி பேசுறோம். ஸோ அவளையும் கூப்பிடுறோமா? கண்டிப்பாடா. சரி ஓகே. இப்போ என்னன்னா மார்க் ரிவீல் பண்ண போறோம். பண்ணலாமா? பரவாயில்ல, பிள்ளைக்கு தைரியம் வந்துருச்சு. இத்தனை நாளா வந்து மார்க் ஐயோ வேணாம், தயவு செஞ்சு வேணாம், என்ன திட்டிடுவாங்க, அசிங்கமா பேசிடுவாங்க, இதெல்லாம் ஒரு மார்க்கான்னு திட்டிடுவாங்க அப்படிலாம் பேசினா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு பேசினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம தான் எல்லாத்தையுமே யூடியூப்ல போட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவ ஒன்னும் சங்கடப்படல. இவ்வளவு எடுத்திருக்கோம், இப்படி எடுத்திருக்கோம்னு சொல்லி அவ சங்கடப்படல. நாங்களும் சங்கடப்படல. நீங்க பேசுறதான் அவ மைண்ட்ல வாங்கிட்டு என்ன நம்மள இப்படி பேசுறாங்க அப்படின்ற அளவுக்கு அவ மைண்ட் தாட் போயிருக்கு. அதான் சொன்னேன், இதை விட மோசமான மார்க்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்கம்மா. அவங்களே தைரியமா போடுறாங்க. நீ வீடியோவும் பண்ணிக்கிட்டு இதையும் படிச்சுக்கிட்டு மார்க்கும் எடுத்திருக்கனா நீ எல்லாம் தைரியமாவே போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதையும் மீறி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் நம்மள பேசணுங்கிறதுக்காகவே பேசுற ஆளாதான் இருப்பானுங்க அப்படின்னு அவ மார்க்க சொல்றதுக்கு தான் நான் சில பேருக்கு நிறைய சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இவ வந்து எப்படின்னா லேக்கா வந்து நிறைய மார்க் எடுத்தாலுமே நீ வீடியோ பண்ணி தானே சம்பாதிக்கிற, நீ படிச்சா என்ன படிக்கலாம் என்னன்னு கேட்பாங்க. கம்மி மார்க் எடுத்தா நீ வீடியோ ஆடிட்டு இருக்கீல, நீ எல்லாம் எப்படி படிப்ப, நிறைய மார்க் எடுப்பேன்னு கேட்பாங்க. கம்மியான மார்க் எடுத்தாலும் இப்படி வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்தா கம்மியான மார்க் தான் எடுப்பாங்க. ஃபெயில் ஆனாலும் திட்டுவானுங்க, பாஸ் ஆனாலும் என்ன பண்ணாலும் திட்டுவானுங்க, தெரிஞ்சு போச்சு. யூடியூப் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா நம்மள எப்படி மட்டம் தட்டலாம், எப்படி அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் யூடியூப்ல வியூவர்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்க. சில பேரை நான் சொல்றேன், எல்லாத்தையுமே நான் சொல்லல. யூடியூபர்ஸா பண்ண தப்பு என்னன்னா வீடியோ போடுறதுனால இவங்களுக்கு எல்லாருக்குமே அசால்ட் ஆகி போச்சு. இவன் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவன் தானே, அதனால என்ன வேணா பேசலாம் இவன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க அம்மா கூட பிறந்தவன் மாதிரி பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ என்னன்னா நான் மார்க் ரிவீல் பண்றேன். பண்ணிடுவோமா? பாஸா ஃபெயிலாமா அதை சொல்லு, அதுவே எங்களுக்கு தெரியலையே. லேக்கா வந்து பாஸ் ஆயிட்டா. ஆனா நாங்க எல்லாரும் பயந்துட்டு தான் இருந்தோம். வீடியோவும் மெயின்டைன் பண்ணி எப்படி எக்ஸாம் எழுதிருப்பா எதுவுமே தெரியல. நான் புட்டுக்குச்சு அவ்வளவுதான். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கலாச்சிட்டு இருந்தேன்ல, எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியே கலாச்சேன். என்னமோ காலேஜ் சொன்னீங்க, டுட்டோரியல் காலேஜ் நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன். 12th முடிச்சா எந்த காலேஜ் போடுவோம், நாங்க ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் காலேஜ் போடுவோம், அப்புறமா மத்த காலேஜ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு. பரவாயில்ல, பயவில்ல, பாஸ் ஆயிடுச்சு. என் பேரை பாஸ் ஆவா எனக்கு கொஞ்சம் டவுட் தான் இருந்துச்சு, பாஸ் ஆயிருவாளா அப்படின்னு. ஆனா பாஸ் ஆயிட்டா, அதே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா வந்து மார்க் வந்து யாருக்கிட்டயுமே சொல்லல, எங்க கிட்ட கூட சொல்லல. இப்பதான் ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடிதான் எங்களுக்கே தெரியும் இவளோட மார்க். ஆக்சுவலா லேக்கா எடுத்த மார்க்கை விட சாரு என்கிட்ட சொன்ன மார்க் வந்து 100 மார்க் அப்படியே கம்மியா சொன்னான். ஆமா, நானும் சரி ஓகே 100 மார்க் கம்மியா சொன்னது பரவாயில்ல, சரி பரவாயில்ல, அதான் பாஸ் ஆயிட்டல விடு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மோசமா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் உண்மையான மார்க் தெரிஞ்ச உடனே அடி பாவி, மார்க்க தெரியாம மார்க்கே மாத்தி சொல்லிட்டே. லேக்காவோட ஃபர்ஸ்ட் எதுல என்னென்ன மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். ஆக்சுவலா நம்மள மாதிரி 90s கிட்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 12th படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் பிராக்டிகல் மார்க் போட மாட்டாங்க. போட்டிருந்தா எப்பயோ பாஸ் ஆயிருப்பேன். அதனால அப்படி சொல்றேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான்லாம் 1200 மார்க் படிச்சாங்கல்ல, எங்களுக்கு வந்து 600க்கு தான் இந்த 12th. ரொம்ப நாளாவே 600 தான் போயிட்டு இருக்கு லேக்காவோட மார்க். அதுவும் எல்லாத்துலயும் 10 மார்க் போட்டுறாங்க, அதனால தப்பிச்சுக்கிறாங்க. நானே சொல்றேன் கூட 10 மார்க். லேக்கா வந்து என்ன குரூப் எடுத்தீங்க நீங்க? ஆர்ட்ஸ் வித் ஹிஸ்டரி. ஆர்ட்ஸ் வித் ஹிஸ்டரி, அதாவது தாய்மொழி தமிழ்ல மேடம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 43 மார்க். அது எனக்கு ரொம்பவே அசிங்கம். எனக்கு நான் வந்து தமிழ் இவளே பாக்க சேட்டுக்கார பொங்கல் மாதிரி தான் இருக்கிறா, குங்குமத்தை பாருங்களேன். ஆக்சுவலா தியரியில 43 எடுத்திருக்கா, பிளஸ் இன்டர்னல் மார்க் கூட சேர்த்து 10 மார்க் கொடுத்ததுனால நீங்க 53 மார்க் பாஸ் ஆயிட்டீங்க. ஆனா வந்து தமிழ்ல கொஞ்சம் நிறைய எக்ஸஸ் பண்ணா, வந்து தமிழ்ல வந்து கொஞ்சம் வீக் தான். படிக்க சொன்னாலுமே இப்ப அது சின்ன நீ சொல்லி நல்லா காமெடியா இருக்கும். தமிழ்ல எங்கேயாவது மேல வணக்கம்னு எழுதி இருக்கு, அத படிக்க சொன்னா அவளுக்கு ஒரு எப்படி படிப்பா, எழுத்து கூட்டு தான் படிப்பா. சின்ன வடாதான் எழுத்து கூட்டு தான் படிப்பா. வணக்கம் அப்படிதான் படிப்பா. அது 6th படிக்கும் போது. இப்பெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் நான் எப்படி தமிழ் பேசுறது உங்களுக்கே தெரியும்.
சீராத காதல் தீராத காதலாக இருந்தாலும் சீராத காதலாகவே உள்ளது. தமிழ்ல வந்து அவ கொஞ்சம் வீக், இங்கிலீஷ்ல நல்லா இங்கிலீஷ் அதாவது தமிழ்ல தான் அவ வந்து இந்த மாதிரி ஏதோ நார்மலா படிக்கிறா அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் எல்லாம் பிரிச்சு மேய்வா, பயங்கரமா பிரிச்சு மேய்வா. ஃபுல்லா இங்கிலீஷ் எப்படி சொல்றது, எனக்கு எல்லாம் திடீர்னு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலும் என்னன்னு கேளுமா அப்படின்னு கிட்ட தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அப்டேட் பாத்தியா. விட்டு 48 மார்க் தியரியில பிளஸ் இன்டர்னல் மார்க் 10 வச்சதுனால 58 மார்க், 158 எடுத்து பாஸ் ஆயிருக்கிற. அடுத்து வந்துட்டோம்ல ஜியோகிராஃபில வந்து என்ன ஜியோகிராஃபில மேடம் பெயில். ஆமா, ஜியோகிராஃபில மேடம் பெயில். என்னன்னு பாத்தீங்கன்னா தியரியில 30 மார்க் தான் எடுத்திருக்கா. அதுல இன்டர்னல்ல 10 மார்க்கும் பிராக்டிகல் 20 மார்க்கும் போட்டு மொத்தம் 60 மார்க். எல்லாத்த விட அதிகமா எடுத்திருக்க மார்க் 10 மார்க் தான் எடுத்திருக்கா. ஓ, தியரியில 30 மார்க், பிராக்டிகல் 20 மார்க். பிராக்டிகல் 20 மார்க், மொத்தம் 60 மார்க். இன்டர்னல்ல 10 மார்க், மொத்தமா சேர்த்து 60 மார்க். தியரி மட்டும் வச்சிருந்தாங்கன்னா மேடம் வந்து ஃபெயில். ஆமா, தப்பிச்சு போ, பொழைச்சு போ. அடுத்து வரலாறு. ஹிஸ்டரினா வரலாறு. அடுத்து வந்து ஹிஸ்டரியில வந்து மேடம் வந்து 33, இதுவும் ஃபெயில் தான். ஆனா 10 மார்க் இன்டர்னல் போட்டு 43 போட்டுட்டாங்க, பாஸ் ஆயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டா. இதுலயும் பாஸ். நீ கை தட்டி கேப்ப தட்டிக்க போது வரது. அடுத்து எக்கனாமிக்ஸ்லயும் ஃபெயில். 34 மார்க் தான் எடுத்துருங்க. ஏதோ 10 மார்க் இன்டர்னல் போட்டு 44 ஆக்கி விட்டாங்க. இன்டர்னல் மார்க் மட்டும் இல்லன்னா நிறைய பேர் ஃபெயில் தான் ஆயிருப்போம். சீரியஸா ஆயிரம் பொண்ணு உன்னையும் சேர்த்துக்கிறியா? எல்லாரும் அவ்வளவு ஆயிருப்பா. மேக்ஸ் தான் கொஞ்சம் வீக். அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபெயில் 33. அதுலயும் 33 மார்க் தான் எடுத்திருக்கா. பிராக்டிகல் 20 மார்க் போட்டு இன்டர்னல்ல 10 போட்டு 63 மார்க் பாஸ் ஆகி லேகாவோட டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 321. 321 டீசென்ட்டா ஸ்டைலா 321 அப்படிங்கறேன். 321 மார்க் எடுத்திருக்கா லேகா. சோ பாஸ் ஆயிட்டா. அவளுடைய என்ன சொல்றது, அவ நம்பரை வேணா சொல்றேன், ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. 3208661. புரிஞ்சுதா? இல்ல, 62108668. டேட் ஆஃப் பர்த் 10/7/2007. போதுமா? போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அவளுடைய மார்க். லேகா பி. ஓகே, லேகா பாஸ் ஆயிட்டா. லேகா பாஸ் ஆயிட்டு ஓகே, லேகா வந்து பாஸ் ஆயிட்டா. இந்த நேரத்துல வந்து நாங்க நிறைய பேத்துக்கு வந்து எப்படி சொல்றது, சொல்லுங்க, ஏதாவது மோட்டிவேஷன் பேசுங்க. அதான் நிறைய பேர் வந்து அவளை ரொம்ப இது பண்ணீங்க. எங்களோட வீடியோஸ்லயே வந்து அவ எங்க பாஸ் ஆக போறா, வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேசுனீங்க. எனக்கே கஷ்டமா இருந்துச்சு, என்னடா என் தங்கச்சி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னையும் பேசுறாங்க, என்னையும் பேசுறீங்க. என்ன பேசினா கூட தாங்கிக்க முடியுது, ஆனா இவ்வளவு பேசும்போது இவ என்ன சின்ன புள்ள, இவ்வளவு எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நிறைய வார்த்தையெல்லாம் விடுறீங்க. இந்த சீனு யூடியூப்ல வீடியோ போடுறோம். அதே மாதிரி எப்படின்னா நல்ல நல்ல கண்டென்ட்டா கிரியேட் பண்றோம். கண்டென்ட் கிரியேட் பண்றது இல்லாம இந்த வீடியோஸ் எப்படின்னா மூவில வர டைலாக்கா இருக்கட்டும், இல்ல சாங்ஸா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு காஸ்டியூமோ ஒரு மேக்கப்போ போட்டு வந்து பண்றோம். இத பண்ற நம்ம சீன் போடாம இருந்தா என்ன அர்த்தம்? சீன் போடுறது தப்பு இல்லையே. என்னால முடியுது, நான் போடுறேன். பார்க்க முடியும்னா ஸ்கிப், பார்க்க முடிஞ்சா லைக், உன்னால பண்ண முடிஞ்சா நீயும் போட்டு பண்ணு. சோ சீன் நாங்க லேக்கா போடுவேன், கெத்தா சொல்லிட்டு சீன் போடுவா அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்லிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க இந்த வேலையும் கரெக்டா பாக்குறோம், அந்த வேலையும் கரெக்டா பாக்குறோம். நம்ம வீடியோ பண்றது வீடியோவா இருக்குது. அதே மாதிரி நாங்க படிக்கிற விஷயத்துலயும் எங்களை வீக்குன்னு சொல்ல முடியாது. அதுவுமே 2 பேரும் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்த முடியாத அளவுக்கு தான். அது ஃபெயிலாம் ஆனதே இல்லை இது வரைக்கும் நாங்க 2 பேருமே எதுலயுமே. சோ அதுலயும் வந்து கரெக்டா கொண்டு போறோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுலயும் வந்து நாங்க கரெக்டா தான் இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சு. கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டு நீ எங்க உங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தாம இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்ப அவங்க அசிங்கப்பட்டாங்களா பண்ணலையாங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு கூட இருந்தனால எனக்கு தெரியாது. பட் இப்போ அவங்க அசிங்கப்படாம பெருமையா தான் இருக்கிறாங்க. பெருமையா தான் நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்புறேன். சோ லேக்கா வந்து காலேஜும் ஜாயின் பண்ணிட்டா. எந்த காலேஜுங்கிறதெல்லாம் அவ போக போக அவளுடைய விளாக்ல சொல்லுவான். ஓகேவா? அதே மாதிரி சாருவுமே ஜாயின் பண்ண போறா. நெக்ஸ்ட் மந்த்ல நான் வந்து காலேஜ் அவளுமே ஜாயின் பண்ண போறா. எனக்கு வந்து டிசி மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் இழுக்குது. நான் டிசி வந்து காலேஜ்ல போய் திருப்பி அப்ளை பண்ணி தான் வாங்கணும். சோ நானும் நெக்ஸ்ட் மந்த்ல காலேஜ் ஜாயின் பண்ணிடுவேன். அவ்வளவுதானே? பாஸ் ஆயிட்டல, சந்தோஷமா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கை. பாய்.